ப்ரெஷர் பாயிண்ட்ல நான் கை வைப்பேன். இந்த கத்தி ஆட்டோமேட்டிக்கா கீழே விழும். சரி, ப்ரெஷர் பாயிண்ட்ல. ஆமா, வெட்டுங்க. சீரியஸா வெட்டுங்க. என்ன கடமுடான்னு ஒரு சத்தம்? அது பல்ல கடிச்சு. பல்ல கடிச்சிங்களா? ஏதோ நொறுங்குற மாதிரி சத்தம் கேட்டது. சேம் பஞ்ச் பண்ணுங்க. ஓகே. ஐயோ ஐயா, அதான் அடிச்சு தோச்சிட்டீங்களே, அப்ப எடுத்து போறீங்க. ஒரு 7 நாளைக்கு வச்சு அடிக்கிறது தான். ப்ரோ எனக்கு வலிக்குது ப்ரோ. அவ்வளவுதான் பவர் போடுங்க. ஃபுல் பவர். ஐயோ என் வரலால மூக்க தொடலான்னு இருக்கேன். தடுக்க முடியுது இல்லையா? இப்ப தடுக்க பாப்போம். உள்ள போடுறேன். ரெட் கண்ணெல்லாம் ரெட் ஆகுது ப்ரோ. என்ன ஆகுது? மைண்ட் ரெட் ஆகுது, கண்ணு தான் ரெட் ஆகுது. நான் போடுறேன்ல, சாப்பிடல எனக்கு நைட்டு. நல்லா இருக்கு. சாப்பிடலாமா? ஐயோ இந்த டியூப்லைட்ல வந்து டியூப்லைட் உடைச்சு சாப்பிடுவானே அந்த மாதிரி. சாப்பிடுங்க. இல்ல இல்ல வேணாம். பசிக்குது சொன்னீங்க. நீங்க சாப்பிடுங்க. வேற இதுக்காகவே உங்களுக்கு கேன்லாம் வாங்கிட்டு வருவாங்க போலியே. இப்ப எடுத்துங்க. நிறைய சாப்பிட்டேன். பசி தெரிஞ்சிருச்சு. கொளுத்துங்க. அடுத்த வேலை பார்ப்போம். அடுத்த வேலையா? சரி ஓகே. நீங்க எத்தனை வாட்டி ஹாப்பி பர்த்டே? ஆக்சுவலா இன்னைக்கு இந்த மந்த் தான் ப்ரோ ஹாப்பி பர்த்டே. எனக்கு ஒருத்தவங்க சாப்பிட வச்சுட்டு சாப்பிட்டா எனக்கு திருப்தியா இருக்காங்க. நீங்க சாப்பிடணும்னு நினைச்சேன், சாப்பிட மாட்டேங்க. சரி போடுங்க, சாப்பிடுவாங்க. சரி ஓகே. நான் கைக்கு வேலை கொடுப்பேன். இதுக்கு எனக்கு எவ்வளவு தூரம் டிஃபரெண்ட் இருக்கு? ஒரு அடி பாருங்க. என்ன ப்ரோ பண்ண போறீங்க? ஓகே ஓகே. சோ உங்க கையோட ஃபோர்ஸ்ல வந்து டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சுல. ஸ்பீடு நான் ட்ரை பண்ணுவா. கடவுளே ஆஃப் ஆயிரும் கடவுளே. ஆக்சுவலா கேண்ட்லே கூட பின்னாடி போகும். பட் இந்த இப்ப நான் பிராக்டிஸ் பண்றது இல்ல அந்த அளவுக்கு. போக மாட்டேங்குது. ஓகே ப்ரோ. சரி இப்போ அப்படியே நான் வச்சுக்கிறேன், நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே சூப்பர் ப்ரோ. அடுத்து என்ன பண்ண போறோம்? என் வரலால மூக்க தொடலான்னு இருக்கேன். உங்க வரலால ஏன் மூக்க தொட போறீங்க? எத்தனை அடி தொடன்னு பாப்போமா? ஓகே. நீங்க தடுக்க ட்ரை பண்ணலாம். தடுக்க பாப்போம். தடுக்க ட்ரை பண்ணுங்க. நான் தொடுவேன். நம்பலாம். புரியல. நான் மூக்க தொட தான் போறேன். ஓகே. மூக்க உடைக்க போறது கிடையாது. ஓகே. நம்பலாம். சரியா? ஓகே. தடுங்க. தடுங்க. கை வச்சு தடுங்க ப்ரோ. ஓகே. தடுக்க முடியுது இல்லையா? தடுக்க முடியுது இல்லையா? நான் தலையை ஒண்ணுமே பண்ணாதீங்க. தலை நேரா இருக்கட்டும். ஓகேவா? கையை வச்சு மட்டும் தடுங்க. தடுங்க பாப்போம். நான் தடுக்க சொன்னேன், கையை பிடிக்க சொல்லல. விரல பிடிக்க கூடாது. தடுங்க பாப்போம். விடுவீங்க. தடுங்க பாப்போம். தடுக்க முடியுது இல்லையா? தடுக்க முடியுது இல்லையா? ஓகே. இப்ப தடுங்க பாப்போம். என்னாச்சு? 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 மிஷன் ஃபெயிலியர். மூக்கு வேற கோல்டா இருந்தது. ரைட் முடிஞ்சிருச்சு. இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன்? நம்ம வந்து பண பரிமாற்றம் பண்ண போறோம். பண பரிமாற்றம். உங்களை பார்த்தா நீ பணக்கார பையன் மாதிரி தெரியுது. அப்படியா? அது எங்க வேலை செய்யற கம்பெனி அப்படி வச்சிருக்காங்க. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. ரிச்சிக்கிட்ட சரி, ரிச்சிக்கிட்ட பணத்தை கொடுக்குறேன். 10 ரூபீஸ். ரிச்சிக்கிட்ட பணத்தை வாங்குமே தவிர கொடுக்காது. ஓகே. ஆனா நம்ம கொடுப்போம். சரிங்களா? என்ன பண்ண? நான் உங்க மாதிரி ரிச்சிக்கிட்ட இல்ல. கை எப்படிங்க? சொல்றது புரியல போல இருக்கு அவருக்கு. அன்கான்சியஸ்ல இருக்கேன். வேற ஒண்ணு இல்ல. ஓகே. 10 ரூபா இருக்கு காயின். நான் அந்த உங்க கையை மூடுறதுக்குள்ள இந்த காயின் எடுக்க போறேன். நீங்க வந்து கையை மூடி காயினை காப்பாத்தீங்க. நான் வந்து கையை மூடுறதுக்குள்ள நீங்க காயின் எடுத்துருவீங்க. இப்படி எடுத்துருவேன். எப்படி? இப்படி எடுப்பேன். மிஸ் ஆயிடுச்சு ப்ரோ. இன்னொரு வாட்டியா? போலாமா? கையை மூடுறதுக்குள்ள காயின் எடுத்துருவீங்க. இந்த கையை மூடுறதுக்குள்ள கண்ணை மூடிட்டப்பா.
கண்ணை பாத்தீங்களா? நான் கண்ணில் பார்த்தேன்னா திறந்தேனா? பார்க்கல. ஓகே ஓகே, இப்போ இன்னொன்று பண்ணலாமா? ம். உங்க கையில ஒரு அருவா தர போறேன். அருவா தர போறீங்களா? முடிஞ்சா என்ன வெட்டி போடுங்க. ப்ரோ டேய், சீரியஸாவா? இந்த சுப்பிரமணிய ஒரு படத்துல அருவா யூஸ் பண்ணாங்களா? அது கூட அவங்க கிட்ட அதே மாடல் தான். அந்த படம் அது கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஃபார் ட்ரைனிங் பர்பஸ் தான். நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. கத்திய வந்து எதுக்கு பயன்படுத்தணும்? வெட்டுறதுக்கு. எதுக்கு வெட்டுறதுக்கு? காய்கறி, அவன் கறி கூட வெட்டலாம். கறி வெட்டலாம். அதை தாண்டி ஏன்டா 2 கத்தி கொடுக்குறாரு? அவர் நெஞ்ச வாரியாரா அவரு? அதாவது பாத்தீங்கன்னா நேர்களே, இதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் பொறுப்பு கிடையாது அப்படின்றீங்களா? இப்போ நான் ஆக்சுவலா ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்ல நான் கை வைப்பேன். இந்த கத்தி ஆட்டோமேட்டிக்கா கீழே விழும். சரி, ப்ரெஷர் பாயிண்ட்ல. ஆமா, வெட்டுங்க. வெட்டணுமா? சீரியஸாவா? வெட்டுங்க. சீரியஸாவா? உண்மையா சொல்றேன். வெட்டுங்க. சொன்னது நடந்ததா? நீங்களே சொல்லுங்க. அவங்க கிட்ட நீங்களே சொல்லுங்க. மக்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா. என்ன நடந்தது சொல்லுங்க. அம்மா, என்னடா மரத்துல கம்பளி பூச்சி ஏற மாதிரி ஏற? முடியல சார். ஆக்சுவலா நீங்க ஒருத்தர் வெட்ட வர்றப்போ வெறும் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு நீங்க அப்படியே முடிச்சிட்டீங்க. இப்போ நான் வந்து ஃபுல் வெட்ட வரேன் அப்படின்னா நீங்க வெறும் கையை ஒரு பாயிண்ட் தான் யூஸ் பண்ணீங்க. இதுதான் வரும். அவ்வளவு வருணுக்கு ஏதுன்றது அந்த தெளிவு அந்த இதுக்குள்ள போல எதுவுமே வந்து நம்ம தற்காப்புக்கு தான். சரியா? என்னென்ன பாதுகாக்க தான். உங்ககிட்ட கத்தி இருக்கிற வரைக்கும் தான் உங்க புத்தி வேலை செய்யும். கத்தியை நான் பறிச்சுட்டா உங்களுக்குள்ள இருக்கிற வீரம், தைரியம் எல்லாமே போயிடும். அசட்டுத்தனமான தைரியம் போயிட்டு பயத்த ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா உங்க கத்தியை நம்பி தான் நீங்க வரீங்க, உன்னை நம்பி வரல. ஓகே, அதனால நான் கத்தியை பறிச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டு ஐ எம் ஃப்ரீ. தென் நான் உங்களை வந்து என்னால் ஈஸியாக சுலபமான இலக்காக மாறிடுறீங்க. கத்தி இருக்கும்போது நான் உங்களுக்கு சுலபமான இலக்கா தெரியுறேன். கத்தி இல்லாத போது அப்போ பொதுமக்கள் பொதுவாக வந்து இந்த கத்தி அருவாலாம் வந்து பயப்படாதீங்க. சரியா? சப்போஸ் எதிர்காலத்தில் உங்களுக்கு அதை ஃபேஸ் பண்ணுற சூழல் வந்தால் தைரியமாக எதிர்கொள்ளுங்க. உங்களோட தைரியம் தான் உங்களை காப்பாற்றும். தைரியம் தாங்க, தைரியம், அவ்வளோதான். நம்புங்க. நீங்கள் எதையும் எதிர்கொள்ள முடியும், எதையும் நீங்கள் உங்களை தற்காத்துக்க முடியும், முதல்ல நம்புங்க, அவ்வளோதான். அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த மாதிரி விஷயம் செய்கிறதுக்கு நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும். கவனமாக இருக்கணும்னா நம்ம வந்து நம்மளுடைய சுய கட்டுப்பாடு, சுயநிலையில் இருக்கும். அப்போ போதையில் இருக்கக்கூடாது. பொதுவாக அதிகமான இந்த குற்றங்கள், இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் வந்து போதையில் இருக்கும்போது நடக்குது. அதனால் போதை பழக்கத்துக்கு ஆளாகாதீங்க. அதை அந்த அந்த சுற்று வட்டாரத்துக்குள்ளே செல்லாதீங்க. அந்த நேரத்தில் உங்களை மீறி, அதாவது என்னுடைய அறிவு, என்னுடைய உடல் நான் சொல்கிற பேச்சு கேட்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணும்போது நான் கவனமாக இருக்கிறேன். நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் கை கட்டிட்டு நான் கவனிச்சிட்டு தான் நீங்கள் வரும்போது நான் செயல்படுறேன். அப்போ என்னோட அறிவு, புத்தி நான் சொல்கிற பேச்சு கேட்குது, நான் கவனிக்கிறேன், செயல்படுறேன். அது எப்போ வரும்னா நீங்கள் உங்களுடைய சுய கட்டுப்பாடில், சுயநிலையில் இருந்தால் தான். ஓகே, சூப்பர் ப்ரோ. ஸோ சந்தேகம் இருக்கா? எந்த சந்தேகம் இல்லை, இப்படி பண்ணலாம், இது மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி. இப்போ நம்ம ஸ்ட்ரீட் ஃபைட்டுக்கு வந்துட்டோம். ஸ்ட்ரீட் ஃபைட்டே வந்துட்டோமே, அவ்வளோதான். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்? இப்போ நான் வந்து உங்களை பஞ்ச் பண்ணலாம், இல்லை நான் வந்து உங்களை அட்டாக் பண்ண வரேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து ஐயோ அப்ப நான் வேற திருப்பி அட்டாக் என்னைய அட்டாக் பண்ணுவீங்களா? சேதாரம் இல்லாம உங்களுக்கு நான் செய்கூலி தரேன். சேதாரம் இல்லாம செய்கூலி தர போறீங்க. ஓகே, இப்போ நான் வந்து உங்களை அட்டாக் பண்ண போறேன். நீங்க வந்து ஒரு காமனான ஜென்ரலான ஒரு பர்சன், ஒரு மார்ஷல் ஆர்ட் கற்றுக்க ஒரு பர்சன். ஸோ நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் உங்களை அட்டாக் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க வந்து எப்படி டிஃபென்ஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத. இந்த மாதிரி அட்டாக் நீங்க லைஃப்ல, உங்க லைஃப்ல ஒரு விஷயம் இருக்கும்ல, இந்த மாதிரி பண்ணா என்ன பண்ணலாம், அந்த மாதிரி கேளு. நான் வந்து இப்போ வந்து ஒரு பஞ்ச் பண்ண போறேன். பஞ்ச் கை தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ உங்களை வந்து பஞ்ச் பண்ண முதல் விஷயம், உங்களுடைய எதிராளிக்கு நிறைய நேரம் தராதீங்க. அவங்கள நீங்க யோசிக்க நேரம் கொடுக்காதீங்க. இது வந்து உடம்பு மட்டும் கிடையாது. அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் வந்தா ஃபர்ஸ்ட் கையில குத்துறவங்க அது கீழே கல் இருக்கான்னு பார்ப்பாங்க, கல் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவாங்க. வாய்ப்பே தராதீங்க. வித்தின் த செகண்ட்ல அவங்கள முடிங்க, இல்ல வித்தின் த செகண்ட்ல அவங்களுக்கு சரண்டர் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் அவங்கள அட்டாக் பண்ண போறது கிடையாது, நான் அவங்களை சரண்டர் தான் பண்ண போறேன். ஓகே, இப்போ நான் வந்து எந்த டூலை நம்புறீங்களோ இந்த டூலை தானே நம்புறீங்க. இப்போ இதுதான் என்னுடைய டார்கெட், இதுதான் என்னோட டூலே. 2 கையை நம்பிதான் இருந்தேன். எஸ். ஸோ கையில வந்து நான் உங்களை அட்டாக் பண்ண போறேன். நீங்க வந்து என்ன சரண்டர் பண்ண வைக்க போறீங்க. ஒன்னும் ஆகாதுல. ஆக்சுவலா உங்களுக்கு பெயின் வரும்போது டேப் பண்ணுங்க, நான் விட்டுருவேன். முதல்ல நான் டேப் பண்ணிடுறேன்.
நான் மறந்துட்டேன், நீங்க தான் துண்டை கிண்ட போட்டு காப்பாத்துக்கலாம். ஒரு விஷயம் என்னன்னா, இது பாக்குற நிறைய பேருக்கு இந்த பொதுமக்கள் சிவிலியன் மக்களுக்கு என்னன்னா, இதெல்லாம் ரியல்ல ஒர்க் ஆகுமா, இதெல்லாம் இதுவாகுமா நிறைய கேள்வி இருக்கு. அதை நீங்க தான் சொல்லணும் மக்களுக்கு. இது நீங்க ரியலா பண்ணிக்கலாம். சரி, இது எதுவுமே அவர் என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியாது. ஏதாவது பண்ண நீங்க சொல்லிட்டு பண்றீங்களா? இல்ல நீங்க சொல்லுங்க ஆடியன்ஸ்க்கு. இல்ல நான் எதுவுமே சொல்லிட்டு பண்ணல. ஓகேவா? நான் ஜஸ்ட் இன்டர்வியூ முடிஞ்ச உடனே நாங்க இப்ப ட்ரை பண்ணி பார்க்க போறோம். நான் இவர் வந்து அட்டாக் பண்ண போறேன். உண்மையா அட்டாக் பண்ண. சிறந்த தற்காப்பு என்னன்னா உண்மைதான் இல்லையா? ஆமா. சிறந்த தற்காப்பு என்னன்னா எதிர்வினை ஆட்டுறது. அதாவது இந்த இப்படி பண்ணா இப்படி பண்ணா இப்படி பண்ணலாம் கிடையாது. அவங்க எப்படி வேணா பண்ணலாம். அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணலாம், அதுதான் நம்ம பண்ண போறோம். அதுதான் ரியல் லைஃப்லயும் ஒர்க் ஆகும். அதான் நான் சொல்ல போறேன். ஓகே, எனக்கே பயமா இருக்கு. பட் இருந்தாலும் இப்ப நான் வந்து உங்களை ரியலா தான் அட்டாக் பண்ண போறோம். ஆனா இவர் வந்து நான் ரியலா அட்டாக் பண்ண போறது இல்ல. நான் வந்து இவர் ரியலா அட்டாக் பண்ண போறேன். நான் மீன்ஸ் அவரை வந்து நான் லாக் பண்ணி அவர் எதை நம்பி வராரோ அந்த இடத்த நான் வந்து என்னோட கண்ட்ரோல் கொண்டு வர போறேன். ஓகே. ஓகே, சிம்பிளா பார்த்துருப்பீங்க. அவர் எதை நம்பி வந்தாரு? அவரோட ஃபிஸ்ட். அவ்வளவுதான். ஓகே, ஸோ நீங்க ஃபிஸ்ட்டை மட்டும் பிடிச்சிங்க. அவ்வளவுதான். அதை லாக் பண்றேன். ஓகே, உங்களை சரண்டர் பண்றேன். நான் எஸ்எஃப்ஐன்னு சொல்லி சாமுராய் ஃபைட்டிங் ஆர்ட்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு மார்ஷல் ஆர்ட்டை ஃபார்ம் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி எப்படி ஜெயிட் கொண்டு வரணும். ஆக்சுவலாக ஒன்றும் அது வந்து டெஸ்டிங்கில் இருக்குது, டெவலப்பில் இருக்குது. நோக்கம் என்னன்னா உங்களை மாதிரி சொல்ல யூ ஆர் வெரி நீங்கள் ஸ்ட்ராங்கான ஆள் தான். ஐயா ஓகே, என்ன ஒன்றும் சாதாரணமாக இப்போ ஐடியில் வேலை செய்கிறாங்க, சாதாரணமாக இருக்கிறாங்க அப்படின்றவங்க வந்து ஃபைட்டர் ஆக முடியாது. ஃபைட்டர் ஆனால் ஃபைட்டர் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு ஃபைட்டருக்கு என்ன மாதிரியான மனநிலை இருக்குமோ, என்ன மாதிரியான திறன் இருக்குமோ அந்த திறனை கொண்டு வரது தான் இந்த தற்காப்பு கலை, சாமுராய் ஃபைட்டிங் அதோட நோக்கம். அதில் ஒரு விஷயம் தான் நான் உங்களுக்கு பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு விஷயம் என்ன, நீங்கள் கிராப்பிள் பண்ணி கீழே உட்கார வைப்பீங்க இல்லையா? அது ரெஸ்லிங்கில் அது ரொம்ப முக்கியமான விஷயம், எம்எம்ஏல ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா தெரியுது பார்க்கறதுக்கு. உண்மையிலே அப்படி இது பண்ணும்போது வந்து இது ஈஸியான ஒரு விஷயம். அட்டாக் பண்ணுங்க, நான் அப்படிங்கிறதெல்லாம் போட மாட்டேன், நம்புங்க. நான் ஒரு வாட்டி ஒரு டபுள் எக்ஸ் ஷூட் மட்டும் பண்ணி காட்டுறேன். நீங்க அட்டாக் பண்ணுங்க, சேம் பஞ்ச் பண்ணுங்க. ஓகே, ஐயோ முடிஞ்ச எழுதுக்கு ட்ரை பண்ணுங்க. எழுந்து நிக்கிற மட்டும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. ஆமா வேண்டாமா, சில்லறையெல்லாம் சிலர் விட்டேன். ஓகே, நீங்க மேல தூக்குனேன்னு சுத்தமா எனக்கு அந்த அதுக்கப்புறம் என்ன மூவ்மே என்னால வந்து பண்ண முடியல. ஸோ அதே மாதிரி ஒரு விஷயம் நான் பண்ணேன். ஆனா மக்கள் வந்து அது பண்ணாங்க. நான் ஆரஞ்சு ரியல் நீக்கி வச்சிருக்கேன், கழுத்தை பிடிக்க சொல்றேன். நீங்க பிடிங்க. நான் எவ்வளவு நான் வந்து டேப் பண்ணாம இருக்கிறேன்றதை பார்ப்போம். நான் உங்களுக்கு எழுத பிடிக்கணுமா? இந்த மாதிரி பிடிங்க, கீழே முட்டி போடுங்க. அது இப்போ இது உங்களோட பொது மீடியாவில் அதை பார்த்து மக்கள் புரிஞ்சுப்பாங்க. இந்த கை ஒரு ஓகே, இந்த கை ஸ்ட்ரோக் பண்ணுங்க. இப்போ உண்மையே பண்ணவா? உண்மையாக தான் சொல்கிறேன். நான் உண்மை தானே, ஐம் ரியல் தானே. ஓகே, ஆஸ்க் யூ ஐம் ரியல் ஆர் நாட்? ரியல். குட். சோ ரெடியா? சரி, யாரும் ட்ரெஸ்ஸா ட்ரை பண்ணாதீங்க, இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ரெடியா? கவுண்ட் பண்ணுங்க. நீங்க கேமரா எடுக்கும்போது பண்ணுங்க. ப்ரோ எனக்கு வலிக்குது ப்ரோ. எவ்வளவுதான் பவர் பவர் போடுங்க. ஃபுல் பவர். ஐயோ ஃபுல் பவர். பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. நீங்க தூக்கம் வைங்க. காலை கூட போடுங்க. நான் ஃபுல் பொசிஷன் வரேன். பண்ணுங்க. யோசனை பாத்தீங்களா? பண்ணுங்கப்பா. என்ன பாக்க எனக்கு டயர்ட் ஆகுது. ஏன்பா 30 செகண்ட் டயர்ட் ஆயிட்டேன். இதுதான் ஆட்டோல மிச்சம். இதை பார்த்தா உங்களுக்கு சாதாரணமா தெரியுதா? எல்லாம் உண்மைதான். ஆக்சுவலா ஃபுல் பவர் தான். ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 செகண்ட்ஸ் வந்து ஃபுல் பவரா. இதே மாதிரி சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஒரு 10-15 செகண்ட்ஸ் வந்து நான் வந்து ஃபுல் பவரா தான் பிடிச்சேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு டயர்ட் ஆயிடுது. அந்த ஃபுல் பவர் வந்து கிரிப் லூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே நீங்க நெக்குக்கு தனியாக எக்ஸசைஸ் ஒர்க் அவுட். அந்த மைண்டுங்க ஒரு ஃபைட்ல ட்ரையாங்கிள் அந்த சோக் வந்து தம்பி வாப்பா. இல்ல ஜஸ்ட் நான் பண்ணி என்ன பண்ணுவேன், அடி வாங்கினேன். இல்ல அதெல்லாம் பண்ண மாட்டேன். திரும்ப
இந்த சோக்கில் நான் மாட்டிக்கிறேன். திரும்ப ஆமா ப்ரோ, இந்த சோக்ல நிறைய பேர் டேப் பண்ணி நான் பாத்துருக்கேன் யூஎஃப்சில. சஞ்சய் கூட்டு வா. இதுல மாட்டிட்டும் பாருங்க, பாயிடும் பாருங்க. எவ்வளவு டைம் எடுப்பேன்? ஜஸ்ட் 3-4 செகண்ட்ஸ். 1.5 நிமிஷமா நான் டேப் பண்ணல. 1.5 நிமிஷம். அடுத்த ரவுண்ட்ல அவனை ஃபினிஷ் நாக் அவுட் பண்ணிட்டேன். அதில் புரிஞ்சுங்க, அந்த மேட்ச் நடத்தினவங்க ஆச்சரியப்படுறாங்க. அடுத்து மும்பையில் மீட் பண்ணுவோம், அது எப்படி பண்ணீங்கன்னு கேட்டாங்க. பண்ணேன், அவ்வளோதான். நான் கேவ் பார்க்க அக்செப்ட் பண்ணேன். சஞ்சயோட இப்போ அதே ட்ரையாங்கிள் நான் பண்ணி காட்டுறேன். ஓகே, ட்ரையாங்கிள் போடு, எனக்கு ட்ரையாங்கிள் போடு. சரி, நான் உங்கள் யாரையுமே சப்மிட் பண்ணல. நான் பார்த்தீங்க சப்மிட்ஷன் நான் நினச்சேன்னா இப்போ நான் உங்களை 1 செகண்டில் எடுத்துருவேன். அது என் நோக்கம் கிடையாது. பார்க்குறவங்க புரிஞ்சுக்கிட்டோம். என்னால் தாக்கு பிடிக்க முடியுன்றதை நான் காட்டுறேன். தாக்கு பிடிக்கிறதுக்கு மன பலம் மட்டும். நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங்காக இருங்க. மென்டலி நீங்கள் கேவ் பண்ணாதீங்க. இது லைஃபுக்கும் பொருந்தும். இட்ஸ் நாட் அ சப்மிஷன் ஆல்சோ. லைஃப் வாழ்க்கையிலும் மென்டலி ஸ்ட்ராங்காக இருங்க. கேவ் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் எடுத்து ஃபேஸ் பண்ணுங்க. கமா, இதே ட்ரையாங்கிள் லாக்குறீங்க. அது மோஸ்ட் என்ன பண்ணலாம் அதான் பண்ண போகிறேன். இப்போ மைக் இருக்கு. பண்ணு. இப்போ ஃபுல் பவர் போறீங்களா? போடுறேன். பாட்டா ரெண்டு கண்ணெல்லாம் ரெட் ஆகுது ப்ரோ. என்ன ஆகட்டும், என் மைண்ட் ரெட் ஆகல, கண்ணு தான் ரெட் ஆகுது. நான் போடுறேன்ல, சாப்பிடல எனக்கு நைட்டு. ஓகே, நல்லா பவர் போடுறா. எவ்வளோ ஆச்சு கவுண்ட் பண்ணுறியா? அது ஆயிடுச்சு ப்ரோ. 30 செகண்ட்ஸ். சரி விட்டுருங்க. இப்போ பண்றா டே, நல்லா இருக்கா? ஜாலியா நல்லா இருக்கா? யாருக்கு? சரி, Go to sleep. ஆனா உடனே டேப் பண்ணிடுங்க. பாஸ், என்ன பாஸ் இது? நீங்க உங்க அம்மா கிட்ட குடிச்ச பாலெல்லாம் ரத்தமா வடியுது பாஸ். ஒன்றும் ஆகாது. வாங்க ப்ரோ, இத பாருங்க. இத பவர் இப்போ என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு போறீங்க. பண்ணீங்கல்ல, நான் அதை ஆக்சுவலாக உங்களுக்கு பண்ணுவேன். உங்களுக்கு ஆன உடனே டேப் பண்ணிடுங்க, நான் விட்டுருவேன். அவ்வளோதான். ஒரே நிமிஷம் இருங்க. போலாமா? இருங்க ரெடியா இல்ல? ஓகே, நீங்க என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. நீங்க பண்ணும்போது நான் கிவ் பண்ணல. ஐயோ பயமா இருக்கே. சரி. ஒருத்தங்க ஒரே செகண்ட்ல வந்து டக்குனு எப்படி லாக் ஆயிடுச்சு ப்ரோ? இல்ல இப்படித்தான் இருக்குமா, இல்ல நான் பண்ணும்போது வேற மாதிரி இருக்குமா? இன்னொரு ரெடியான ட்ரை பண்ணுங்க, எனக்கு கொடுக்குறேன். ஆனா சரி, எனக்கு இப்போ கோவம் வருது. இவர் பண்ணதுல நான் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு ஓ மைக் இங்க வச்சிருக்குதா? ஓகே ப்ரோ, அப்பன்ஸ் எதுவும் இல்லைல்ல? ஒன்றும் பண்ண மாட்டேன். ஓகே, ரெடியா? தம்பிக்கு ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வாங்கப்பா. இந்த சாத்துக்குடி ஜூஸ் எதுப்பா? என்ன சாப்பிடுறீங்க? அப்பவே நான் போறேன்னு சொன்னேன். ஏன் ப்ரோ இந்த ட்ரைன் ஆக்கி அடிச்சு கேட்டாலும் சொல்லாரான்னு அவன் சொல்றான். சொல்லலைன்னா அடிப்பேன்னு இவங்க போட்டு அடிக்கிறாங்க. சோத்துல அடி வாங்கியாச்சு, சேத்துல அடி வாங்கியாச்சு. ப்ரோ ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொஃபஷனலா இருந்துட்டு எனக்கு வந்து ஒரு இவ்வளவு தூரம் மக்களுக்காக எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அண்ட் ஒரு நல்ல வேலை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணீங்க. பிடிச்சது ஒரு இன்ச்சு மேல பிடிச்சிருந்தீங்கன்னா கடைசி வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல ஸோ எஸ்சி என்னை நம்பி வரீங்க. யாரா இருந்தாலும் சரி, ஈவன் என் கூட ஃபைட் பண்றவங்க நான் ப்ரொடக்டிவ் தான் ஃபைட் பண்ணுவேன். ஏன்னா ஒரு ஃபைட்ல என் ஆப்போனண்ட் வந்து அவரோட நான் போறேன் ஷோர் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு, ஆக்சுவலாக அவரோட பையன் இருக்காருங்க. அவங்க பையன் என்கிட்ட வீடியோ காலில் பேசுறாங்க. இதான் நான் ஃபைட் பண்ண போறேன், இவரோட அங்கிளோட தான் ஃபைட் பண்ண போறேன் சொல்லிட்டு என்கிட்ட காமிக்கிறாங்க. அந்த பையன் வந்து ஆப்கா ஃபைட்டிங் மேரா பிதாஜி சொல்லிட்டு ஹிந்தியில் பேசுகிறாங்க. குழந்தை இல்லையா, அதுக்கு என்ன தெரியும். அப்பா வந்து இது பண்ணுறாங்க. நான் பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் என்ன ஆச்சுன்னா, ஒரே ஒரு கிக்கு டிஃபெண்ட் பண்ணிட்டு டேக் டவுன் எடுத்தாச்சு. மேலே உட்காந்தாச்சு. டிகேஓ கண்டினியூ சார்ஜஸ். நான் நினச்சா எல்போ அடிச்சு உடச்சிருக்கலாம், கிழிச்சிருக்கலாம்.
ரொம்ப ஹெவியாக டேமேஜ் பண்ணிடலாம். எனக்கு மனசு கேட்கல, என் மைண்டில் ஃபுல்லாக அதான் ஓடிட்டு இருக்கு. நான் வந்து ஃபைட்டை ஸ்டாப் பண்ணால் போதும், அவங்க இன்ஜூர் பண்ணக்கூடாது, ஆனால் ரெஃப்ரி ஸ்டாப் பண்ணணும். அதுக்காக வெயிட் பண்ணி அதை 2 நிமிஷம் ஓட விட்டேன். அதாவது அவங்களை காயப்படுத்தாமல் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதனால் if I'm a professional and also I'm a martial artist, more than that I have a responsibility. ஓகேவா? இங்கே என்ன சொல்கிறேன்ல, கருணை ரொம்ப முக்கியம். அது வீரனுடைய முக்கியமான பண்பு. நேர்மை ரொம்ப முக்கியம். தென் என்ன நான் எப்படி வந்து நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், நான் எப்படி ப்ரொடக்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறேன், எவ்வளோ டிஃபென்சிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் வரீங்க, ஈவன் நோன் ஆர் அன்னோன், நம்ம வந்து இன்டென்ஷனாக யாரையுமே நம்ம இன்ஜூர் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு மென்டலி அண்ட் ஃபிசிக்கலாகவும் சரி, அவங்கள நம்ம வந்து எக்காரணத்தை கொண்டு நம்ம அவங்களை காயப்படுத்தக்கூடாது. அதை நான் தற்காப்புகளை எனக்கு கற்றுக் கொடுப்பேன். சூப்பர். ஸோ ரொம்ப தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸ்க்காக நிறைய விஷயங்கள் MMA பற்றி சொல்லியிருக்கீங்க, நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. எஸ், உங்களுக்கு இன்னும் நிறைய உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா சாரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரொஃபஷனலாக கற்றுக்கங்க, ப்ரொஃபஷனல் அத்லீட்டாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.